வணக்கம் நண்பர்களே. பைபிள் இன்றைக்கி நாம் பைபிளில் பார்க்க போகிறது த புக் ஆஃப் சாம்வேல். சாம்வேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசின்னு வச்சுக்கிங்க. அந்த ப்ராஃபிட்டோட பற்றின புக்கு. இதை வந்து 2 பார்ட்டாக சொல்லுவாங்க. சாம்வேல் 1, சாம்வேல் 2னே சொல்லுவாங்க. நம்ம 2த்தையும் சேர்த்து ஒன்றாவே பார்த்துருவோம். இந்த சாம்வேல் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானா அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. எலினாக் அப்படின்னு ஒருத்தர், அவரோட மனைவி. பல மனைவிகளில் ஒருத்தர். இந்த ஹானா வந்து ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி குழந்தையே இல்லாமல் இருக்கிறப்போ எலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்கிறார். அந்த யெகோவா கோயில் பூசாரி ஒருத்தர் ஷிலோ அப்படின்ற ஊரில் தான் அந்த ஆர்க் ஆஃப் காவனன்ட் அப்படிம்பாங்களே, அந்த பேழை வந்து அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல தான் இவங்க பூஜை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிங்க. பேர் மட்டும் சொல்லுவாங்க, சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டப்பா வச்சு டப்பா வழிபாடு பண்ணுவாங்கன்னு வைங்க. இந்த எலின்ற பூசாரியோட ஆசீர்வாதத்தின் மூலமாக ஹானாவுக்கு பிறந்த குழந்தை தான் சாம்வேல். சாம்வேல் பிறந்த உடனே யெகோவாவுக்கு நேர்ந்து விட்டாங்க. இந்த பிள்ளையவே நேர்ந்து விட்டாங்கன்னு வச்சிங்களேன். இதே மாதிரி பிள்ளைய நேர்ந்து விடுறது வந்து சாம்சன் கதையிலையும் வரும். அதுக்கப்புறம் வர்றது இங்கே தான் வரும்னு வைங்க. இந்த பூசாரி வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, இது ஒரு வேலை அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாம்வேல் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். என்னது, கோயிலுக்கு வந்தால் பூசாரி புள்ள வரம் கொடுப்பார். இதோட கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்தால் பூசாரி புள்ள வரம் கொடுப்பாருன்ற கான்செப்டை அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே இயேசு கதையிலேயே இதுதாங்க வரும். மேரியை வந்து சின்ன வயசுலேயே சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கொண்டு போய் கோயிலில் விட்ருவாங்க. அவள் இதை அந்த குழந்தை வந்து ஏதோ தப்பு பண்ணிச்சோன்னு சொல்லி, இல்லை அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி சின்ன வயசு குழந்தையாக இருக்கும்போதே கொண்டு போய் அவங்க கோயிலில் விட்ருவாங்க. இதே மாதிரி பூசாரி புள்ள வரம் கொடுத்துருவார். பூசாரி மேரிக்கு மட்டும் புள்ள வரம் கொடுக்கல, அவங்க அக்காவுக்கும் கொடுத்துருப்பார். எலிசபெத்துன்னு பேர் அவங்க அக்கா. அவங்க அக்காவுக்கு பிறந்த பையன் தான் ஜான் த பேப்டிஸ்ட்டு. மேரிக்கு பிறந்தவர் தான் நம்ம ஹீரோ ஜீசஸ். இதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த காலத்தில் வந்து அந்த கல்யாணன்றதெல்லாம் கொஞ்சம் நெருக்கி வந்துருச்சு போல இருக்குது. திருமணம் இல்லாமல் புள்ள பெற்றுக்கிறது தப்பு அப்படின்றது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பசங்கள்லாம் அந்த பாட்டிலை சுற்றி விட்டு விளையாடுவாங்களே, ஒரு ஃபன் கேம் மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டிலை சுற்றி விட்டு அந்த பாட்டில் யார் பக்கம் நிற்கிதோ அவன் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சர்ச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு சுற்றி நிற்க வச்சு ஒரு கட்டையை சுற்றி விட்டு, இந்த கட்டை யார் பக்கம் நிற்கிதோ அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஜோசஃபை பிடிச்சி மேரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ வந்து டேவிட் வம்சத்துலேருந்து வந்தவன், அதனால் கடவுள் ஒன்று தேர்ந்தெடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, கடவுள் அதாவது தேவகுமாரன். கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், தேவ மைந்தன் கிடைக்கும். பூசாரி புள்ள வரம் கொடுப்பார் அப்படிங்கிற கான்செப்ட்டு அப்போ சாம்வேல் காலத்தில் ஆரம்பித்து ஜீசஸ் காலம் வரை இருந்ததுன்னு வைங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், முகமது நபி பெண்கள் மசூதிக்கு வரக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லிட்டார். இன்றைக்கி வரக்கூடாதுன்னு சொல்கிறது தப்புன்னு வைங்க. இன்றைக்கி கான்செப்ட்டுக்கு வந்து மசூதிக்கு இல்லை, சர்ச்சுக்கு இல்லை, கோயிலுக்கு இல்லை, எங்கேயுமே யாருமே போகிறதே தப்பு முதல்ல. சரி, அதில் என்ன பெண்கள் மட்டும் போகக்கூடாது. முகமது நபி வந்து அவர் காலகட்டத்தில் பெண்கள் வந்து மசூதிக்கு வரக்கூடாது, வழிபாட்டு தலத்துக்கு வரக்கூடாது நேராக அப்படின்னு அவர் சட்டமாகவே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? தொடர்ச்சியாக இந்த பூசாரிங்க பல 100 வருடங்களாக புள்ள வரம் கொடுக்குறதே, தேவ குணாம்சம் பொருந்திய பிள்ளையை உனக்கு தரேன்னு சொல்கிறதையே ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க. எப்போ சாம்வேல் காலத்தில் ஆரம்பித்து ஜீசஸ் காலம் வரை இது ஒரு கான்செப்டாகவே ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் முகமது நபி காலகட்டம் வரும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டார், இதுக்கு மேலே இந்த வேலையே கிடையாதுடா, போங்கடா அப்படின்னு சொல்லி. இப்போ பெண்கள் வந்து வழிபாட்டு தலத்துக்கே வராதிங்க அப்படின்ட்டார். அதை ஒரு சட்டமாகவே ஆகிட்டாருன்னு வைங்க. ஸோ இதெல்லாம் அந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் வந்து ஏன் அடுத்த காலகட்டத்தில் ஒருத்தர் புதுசாக இன்னொன்று கொண்டாடுறாங்க அப்படின்னு. நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோன்னா, யாருமே போகாதீங்கன்னு சொல்கிறோம். முகமது நபி பெண்கள் மட்டும் போகாதீங்கன்னாரு. நான் சொல்கிறேன் யாரும் போக வேணாம். சரியா? இந்த பூசாரி எலின்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட பசங்க 2 பேரை வந்து அடுத்த பூசாரியாக போடுறாங்க. அவங்க வந்து பலவிதமான தவறுகள் செஞ்சாங்களாம். அவங்க அப்பா புள்ள வரம் கொடுத்த மாதிரி இவர் ஏகப்பட்டது கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. பல தவறுகள் செஞ்சதுனால அடுத்த போரில் ஃபிலிஸ்டைன்கிட்ட இஸ்ரேல் மக்கள் தோற்று போகிறாங்க. தோற்றதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்க் ஆஃப் காவனன்ட்னு இருக்க அந்த பேழையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை வச்சுக்கிட்டு தானடா பூஜை பண்ணுறேன் அட்டகாசம் பண்ணுறீங்கன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. இது தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா வேறு வழி இல்லை, அந்த பசங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னொடனே எலி என்ன பண்ணுறாரு, சாம்வேலை அடுத்த தலைவராக அறிவிச்சிடுறாரு.
ஏன்னா அவருக்கே தெரியும் ஆப்வியஸ்லி அது தேவ குழந்தை. அதனால் சாமுவேலையே வந்து அடுத்த தலைவராக அறிவித்து வச்சிருக்கிறாரு. சாமுவேலுக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்களும் பல தவறுகளை செய்கிறார்கள். அப்படிங்கிறதுனால மக்கள் ஏற்றுக்கலை. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் வந்து பிலிஸ்டைன் மக்கள் மேலே பலவிதமான சக்திகளை ஏவி அவங்கள பிளேக்லாம் வர வச்சு பல நோய்களை உருவாக்கினோடனே இந்த பொட்டி வந்ததுனால தான் நமக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு போல இருக்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பொட்டியை தூக்கிட்டு வந்து இந்த பெஞ்சமின் ஒரு ட்ரைப் இருந்தது இல்லை, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஷிலோ அப்படின்ற நகரத்துக்கு வரல, பெஞ்சமின் ட்ரைப்ஸே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ மக்கள் எல்லோரும் சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து யாராவது ஒரு தலைவர் இருந்தால் தானே பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சண்டைக்கு இன்றைக்கி கூட போக முடியலையா அப்படின்னு ரொம்ப வருந்தி எல்லாம் கேட்கும்போது இவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த பெஞ்சமின் ட்ரைப்லேருந்து சவுல் அப்படிம்பாங்க தமிழில், சவுல் அப்படின்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணி நீ தான்ப்பா இனிமேல் இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக இரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இந்த சவுல் வந்து ராஜாவானதுக்கப்புறம் அவருக்கு 2-3 பசங்க இருக்கிறாங்க. இல்லை ஜோனத்தன் அப்படின்னு ஒரு பையன் அவர் கூடவே இருப்பான். இன்னொரு பையன் வந்து வடக்க போய் எங்கேயோ ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி இவங்க இஸ்ரேலுக்குன்னு முதல் வரலாற்று பூர்வமாக ஒரு மன்னர் அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட்டு வர்றாரு சவுல். இந்த சவுல் வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இவரும் பல தவறுகள்லாம் செய்வார். இவர் பிள்ளைங்களும் பல தவறுகள் செய்வாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சண்டை நடக்குங்க, அந்த சண்டையில் யாராவது ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுக்கிங்க, உடனே இவங்க பைபிள் குறிப்பில் எழுதும்போது எழுதிடுறது அவர் பல பாவங்கள் செய்தார், அதனால் அந்த போரில் அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டாங்க பின்னாடின்னு வைங்க. இதை சொல்கிறதே அதான் சொல்லுவாங்க, இந்த புக்கு எல்லாமே வந்து ரொம்ப பின்னாடி எழுதப்பட்ட புக்காக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சவுல்னு ஒரு ராஜா வர இவங்க எல்லாருமே வந்து நாடோடி கூட்டமாக சுற்றிட்டு இருந்தவங்க. நாடோடி கூட்டத்துக்கு வந்து இலக்கியம்னு ஒன்று உருவாகாது. இலக்கியம்ன்றது எப்போ உருவாகும், அந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு நகர்ப்புற நாகரிகம்னு வந்தால் தான் செட்டில் ஆக முடியும். செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் மொழி வந்து வளர்ச்சி அடையும். மொழி வளர்ச்சி அடையும் போது தான் எழுத படிக்க இந்த வேலைகள்லாம் வரும். நாடோடியாக சுற்றிட்டு இருக்கிற கும்பலுக்கு உட்காந்து எழுத படிக்க நேரமும் கிடையாது, அதுக்குண்டான வாய்ப்பு வசதிகளும் இருக்காதுன்னு வைங்களேன். இதுலேயும் பாருங்கள், நம்ம பார்ப்பனர்களும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தோம், புத்த மதம்லாம் வந்து அப்போவும் எழுத்து வடிவம் கிடையாது. புத்தர் அசோகர் காலத்துலேயும் எழுத்து வடிவம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு வைங்க. கடைசியாக குப்தர்கள் காலம்னு வந்து முழுக்க வைதிக மதத்தை சார்ந்த அரசாங்கம் உருவானதுக்கப்புறம் தான், ஏன்னா முதல்ல எழுத படிக்க எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பான்சர் வேணும், கரெக்டுங்களா? ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தன் இருந்து ஸ்பான்சர் பண்ணணும், காசு தரேன், நீ சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இதை புறாத்தையும் எழுதி வை. இவ்வளோ வருஷமாக கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பரம்பரை கதைன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுக்கு எழுத்து வடிவமாக எதுவுமே இல்லை. இதை வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் எழுதி வை. ஆங்கிலத்தில் வந்து புக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முகமில்லா மனிதர்கள் அப்படிம்பாங்க. எப்படி முகமற்ற மனிதர்கள் அப்படிம்பாங்க புஸ்தகத்தை ஆரம்பத்தில் சொல்லும்போது. ஏன்னா அந்த புக்கை திறந்தீங்கன்னா அந்த புக்கில் இருந்து முகமே தெரியாது உங்களுக்கு, ஆனால் நிறைய மனிதர்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதெல்லாம் பற்றி அந்த புக்கில் எழுதி இருக்கும்போது அது அவங்க நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. அதுதான் முகமில்லா மனிதர்கள்னு. முகமில்லா மனிதர்கள் அப்படின்ற புத்தகங்கள் உருவாகணும்னாலே என்ன வேணும், ஒரு ஸ்டாண்டர்டான லிவிங் செட்டப் முதல்ல வரணும். அது வரணும்னாலே அந்த காலகட்டம்னா என்ன சொல்லணும், அரசர்னு ஒருத்தன் வரணும். அப்போ இந்த சவுல்லாம் வந்து அப்போது அவனும் உடனடியாக எல்லாம் செட்டில் ஆக முடியல. இதெல்லாம் வந்து சாலமன் காலத்துக்கு அப்புறமா எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கலாம் அப்படின்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்போ என்னவாக இருந்திருக்கும், அப்படியே அப்பா தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்கிறது, அப்பா வந்து பையனுக்கு சொல்கிறது, பையன் வந்து பேரனுக்கு சொல்கிறது அப்படின்னு பரம்பரையாக இந்த கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்திருக்கும். வரும்போது என்ன ஆயிருக்கும், ஒருத்தன் கருப்பாக வாந்தி எடுத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஒன்று சாப்பிட்ட உடனே கருப்பாக வாந்தி எடுத்தான் அப்படிம்பாங்க. அந்த கருப்பாக வாந்தி எடுத்தான்றது கடைசியாக எங்கே வந்து நிற்கும், காக்காவாக வாந்தி எடுத்தான்னு வந்து கடைசியில் இந்த இலையை சாப்பிட்டேன்னா கருப்பாக வாந்தி எடுப்பான்றது போய் இந்த இலையை சாப்பிட்டா நீ காக்காவாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை உருவாக்கிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கதை போக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் உயர்வு விரிச்சியாக தானே சொல்லிகிட்டே போவாங்க. அப்படி போய் கடைசியில் எழுதும்போது என்னையா சொல்கிறீங்க, இந்த இலையை சாப்பிட்டா ஒருத்தர் காக்காவாகி பறந்து போயிட்டாருன்னு சொல்கிற, அப்படி தான் எனக்கு எங்கள் தாத்தா சொன்னார், நீ அப்படியே எழுது அப்படின்னு சொல்லி அதை புக்லேயும் எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் கேட்டால் இன்கன்சிஸ்டன்சி ஏன்பா இருக்குது அப்படின்னு கேட்டால், உனக்கு தெரில, ஞானக்கண்ணு இல்லை ஊனக்கண்ணு இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா டேவிட்னு ஒருத்தர் இருக்கான். இந்த டேவிட் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ரூத் கதை படித்தோம்ல, ரூத்தோட மகனோட பேரன் தான் டேவிட். அவன் வந்து இந்த சவுல் மன்னன்ட்ட
இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவன். மற்ற நேரத்தில் ஆடு மாடு மேய்ப்பான்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபிலிஸ்டைன் மக்களில் ஒரு பெரிய வீரன், அவன் வீரன் மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரு ராட்சசன். அவன் வந்து கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மேலே இருப்பானான். அவன் இருக்கிறதுனால இவங்க சண்டையில் எப்போவுமே இஸ்ரேல் மக்கள் தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவன் வந்து டெய்லி சொல்லுவானான் கோலியாத், அவன் பேரை சொல்ல பாருங்கள், கோலியாத்துன்னு பேர். இதுதான் ஃபேமஸ், டேவிட் அண்ட் கோலியாத் அப்படிம்பாங்க. இதை இப்போ கூட நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், திரைப்படங்களை சொல்கிறேன், ஒரு இங்கிலீஷில் சொன்னால் அண்டர் டாக் அப்படிம்பாங்க. ஒரு சாதாரணமான மனிதன் அவனால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வேலையை செஞ்சுருவான். அப்படி செய்யும்போது அதை வந்து அண்டர் டாக் ஸ்டோரிஸ் அப்படிம்பாங்க. அதை தான் இப்போ கூட நம்ம பார்த்தோமே, ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்னு. அந்த டாக்ன்ற பேர் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷில் வந்து அண்டர் டாக்னு பேர். சும்மா ஒரு தேரில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு நாய் அது ஒரு செயற்கரிய செயல் செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது மாதிரி அவன் வந்து கோலியாத்து சபதம் விட்டோடனே டேவிட் இந்த பையன் போய் நான் போய் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சண்டைக்கு போனானா. போனவன் என் கையில் இருந்த கவன் கல்லால் ஒரே அடி அடித்து அது நேராக மண்டையில் அடித்து பொட்டில் அடித்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. செத்து போயிட்டான்னு கதை அவ்வளோதான். செத்த உடனே என்ன பண்ணிட்டான், டேவிட் வந்து அந்த கோலியாத்தோட தலையை மட்டும் வெட்டிட்டு அதை தூக்கிட்டு நேராக சவுல் மன்னர்கிட்டே வந்து கொடுத்து இனிமேல் கொண்டாச்சு அப்படின்னாலும். இதை பார்த்த உடனே ஃபிலிஸ்டைன் மக்கள்லாம் எகிரி ஊச்சி ஓட்டாங்கன்னு வைங்க, நம்மளோட மிகப்பெரிய வீரனை செத்து போயிட்டான் அப்படின்ற பயத்தில். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, மற்ற ஊர் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து கோலியாத்தையே ஜெயித்தவன் இவன் தான், அப்போ இவன் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க தனியாக. அந்த பக்கம் சவுல் வந்து கடுப்பில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சவுலோட பையன் ஜானத்தானும் டேவிடும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. டேவிட் தான் மன்னர் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் டேனிஷ் மிஷன் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு ஏஹெச்எம் ஒருத்தங்க, அவங்க ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹெச்எம்மாக இருந்தாங்க, இவங்க ஏஹெச்எம்மாக இருந்தாங்க. ஏஹெச்எம்னா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு, அந்த கேர்ள்ஸ் டிவிஷனுக்காக இல்லை ஏதோ ஒரு ஏஹெச்எம் மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹெச்எம்மாக. அவங்க பையன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிங்களேன், ஜெரால்டு பெஞ்சமின் பால்ராஜ் அப்படின்னு பேர் அவன் பேர். அவங்க அந்த கதையெல்லாம் வந்து மாரல் ஸ்டோரிஸ்னு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பீரியட் வைப்பாங்க, அதில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது. அந்த இஸ்ரேல் மக்கள் பூரா சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு போனாங்களாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி எல்லோரும் மகிழ்ச்சியாக பாடினாங்க அப்படின்றது இப்போ ஞாபகம் வருது எனக்கு திடீர்னு. அதாவது சவுல் கொன்னது வந்து 1000 பேர் அப்படின்னு சொன்னால், டேவிட் கொன்னது 10,000 பேருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ புகழ் பெற்றவன் அப்படின்னு சொல்லி இவனோட புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் சவுல் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, டேவிடை எங்கே பார்த்தாலும் போட்டு தள்ளுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இதுக்கு பயந்துக்கிட்டே டேவிட் வந்து அங்கே இங்கேயும் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் காலத்தில் சவுல் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இவரே ராஜாவாக வந்துடுறாரு. இதில் வந்து ஒரு பையன் வேறு, சவுலோட இன்னொரு பையன் வடக்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான்னு சொன்னோமே, அவன்கிட்ட தளபதியாக வேலை பார்த்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவனை போட்டு தள்ளிட்டு, ஏன்னா டேவிட் புது ராஜாவாகிட்டார்ல அப்படின்னா அவர்கிட்ட வந்து பரிசு பெறலாம் அப்படின்ட்டு நேராக வந்து அவங்க ஒரே எதிரியாக இருந்த சவுலோட கடைசி பையனையும் நாங்கள் போட்டோம் அப்படின்னா, அப்படியா வெரி குட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் டேவிட் போட்டுடுறாரு. போட்டு இனிமேல் ஏன்னா இவனை விட்டு வச்சா இவன் அதே மாதிரி நம்மளையும் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு நினச்சானா, இல்லை கடவுள் வந்து இவன் தான் ராஜான்னு அறிவித்த ஒருத்தனையே நீ கொலை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டி போட்டு தள்ளிடுறாங்கன்னு வைங்க. இது ஒரு பக்கம் முடியுது. இந்த டேவிட் அண்ட் கோலியாத் வந்து ஒரு பழைய படமும் வந்திருக்குது, அனிமேஷன்ஸ் படங்களும் 2-3 வந்திருக்குதுன்னு வைங்களேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, விஷுவலாக நல்லாயிருக்கும்னு வைங்க. பைபிள் ஸ்டோரிஸ் வந்து நிறைய கதைகள் வந்து விஷுவலாக பார்க்க நல்லாயிருக்கும். அதெல்லாம் கதைகள் அவ்வளோதான். நம்ம ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இன்னும் கொஞ்சம் விஷுவலாக நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும்னு வைங்க. ஸோ இப்படியாக 2வது மன்னராக டேவிட் வர்றார். டேவிட் வந்ததுக்கப்புறம் இவரும் சும்மா இல்லை, இவருக்கும் சில குழந்தைங்கள்லாம் பிறகுறாங்க. இதில் என்ன பண்ணுறான், தன்னுடைய மெய்காவலன் ஒருத்தர் இருப்பான். அந்த மெய்காவலனோட ஒய்ஃப் வந்து ஒருத்தி செம அழகாக இருப்பான், பெத்சபா அப்படின்னு பேர். இந்த மெய்காவலன் கம் படை தளபதினு வச்சுக்கிங்க. அவன் வந்து ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போயிருப்பான். போயிருக்கிற நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணிடுவார், அவள் குளிச்சிட்டு இருக்கிறத இவர் பார்த்துருவார். பெத்சபாவை போய் பார்த்துடுறாரு. பார்த்து மோகிச்சு அவ கூட ஒன்றா சேர்ந்துடுறாரு. அவளை என்ன பண்ணுறா, இப்போ தான் புதுசாக ராஜாவாக இருக்கிறான், நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லுவானா, எதா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரின்னு சொல்லிடுறா.
இந்த தளபதி அதாவது பெத்சபாவோட புருஷன் திருப்பி வந்தோடனே என்ன பண்ணுறான், இவனை இங்கேயே விட்டு வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லி வேற ஒரு பயங்கரமான சண்டை களத்துக்கு அனுப்பிச்சு ஆளுங்களையும் அனுப்பிச்சு அவன் சண்டையில் சாப்பிட்னா நீங்களே போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டு தள்ளி அவன் கதையை முடிச்சுட்டு பெத்சபாவை ஃபுல் டைம் பொண்டாட்டி ஆக்கிடுறாரு. இது ஆனவுடனே அவர் பேர் நேத்தன் நினைக்கிறேன், நேத்தன் ஒருத்தர் தான் இன்னொரு தீர்க்கதரிசி மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த மன்னனாக இருந்துட்டு இந்த மாதிரி அடல்ட்ரி இதிலெல்லாம் ஈடுபட்டது ரொம்ப தப்பு, கர்த்தருக்கு இது சுத்தமாக பிடிக்காது, அதனால் உன் வம்சம் சண்டை போட்டே அழிஞ்சு போவோம் அப்படின்ற மாதிரி சாபம் கொடுத்துருவார். இவங்க காலகட்டத்தில் அதுக்கப்புறமா போய் சண்டை போட்டு ஃபிலிஸ்டைன் கூட சண்டை போட்டு இந்த ஜெருசலேம் நகரம் வர போய் சண்டை போட்டு எல்லாரையும் துரத்தி விட்டு அந்த ஃபிலிஸ்டைன்கிட்ட இருந்த ஆர்க் ஆஃப் காவனண்ட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து ஜெருசலேம் நகரத்தில் வச்சு என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன் அப்படின்றார். இங்கே தான் முதலில் யூதர்களின் கோயில் கட்டுவதற்கான பேச்சே வருது. அப்போவும் திருப்பியும் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க, இது நீ கட்டக்கூடாது, உன் பையன் தான் கட்டணும்னு சொல்லி தான் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பின்னாடி வர்ற கதைன்னு வச்சுங்களேன். பின்னாடி இவர் கட்டலை அவர் கட்டினாருன்றதான்னு அப்போவே நாங்கள் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் பின்னாடி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. இந்த பெத்சபாவுக்கும் டேவிடுக்கும் பிறந்தது தான் அடுத்த மன்னர் சாலமன். இந்த சாலமன் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மதியூக அரசர் அப்படின்னு. இந்த மதியூக கதைகள்லாம் அதுக்கப்புறம் தான் பின்னாடி வருது. இது வர மதியூகம் அறிவு சம்மந்தமாகலாம் வராது, இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நிறைய வரும். ஸோ மற்றவற்றை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க. உங்கள் ஆதரவில் தான் எங்கள் சேனல் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 3, 4 இந்த மாத இறுதி 30ஆம் தேதி வெளியிடுறோம். 3ஆம் பாகம் பைபிள் பற்றி ஃபுல்லாக பைபிள் பற்றி மட்டும்தான். 4வது பாகம் ஃபுல் அண்ட் ஃபுல் சோழர்கள் பற்றி மட்டும்தான். ஸோ இந்த 2 புத்தகமும் சேர்த்து விலை 500 ரூபா. முன்பதிவு செஞ்சிங்கன்னா கூட தந்தை பெரியார் எழுதிய 2 புத்தகம் இலவசமாக தரப்படும். இதை பற்றி முழு விவரங்கள் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். புதிய நூல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு என்னெல்லான்னு. அந்த புத்தகங்களுக்கும் முன்பதிவு செய்து உங்கள் ஆதரவை கொடுங்க. காப்பர் கிளப், கோல்டு கிளப், சில்வர் கிளப் ஏதாவது ஒரு கிளப்பில் சேர்ந்து நம்ம பாளையக்காரர் வரலாறை தொடர்ந்து பாருங்கள். இது வர 6 எபிசோடு வந்திருக்கு. வாரம் 2 எபிசோடு வரும். அதையும் பார்த்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.